الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ رسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளனும் ஆகிய அல்லாஹு தாலாவை முதற்கண் போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அல்லாஹுவின் இறுதி தூதரும் எங்களின் இறுதி தலைவருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், உலக மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சத்திய பாதையில் லட்சிய பயணம் செய்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலாவுடைய கடமையை செவ்வனே சரிவரே நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதிற்கு நேர காலத்திற்குள் வந்து அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தை முழுமையான இன்பமாகவும் அல்லாஹு தாலா எங்களுக்கு வைக்கவில்லை, முழுமையான துன்பமான உலகமாகவும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை ஆக்கி மனிதனுக்கு வைக்கவில்லை. இந்த உலகம் என்பது இரண்டுக்கும் மத்தியில் வாழ வைக்கின்ற இன்பமும் துன்பமும் நிறைந்த உலகமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து வைத்திருக்கின்றான். நிரந்தரமான இன்பம் என்பது அது சுவர்க்கமாகவும், நிரந்தரமான துன்பம் என்பது அது நரகமாகவும் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இந்த இன்பமும் துன்பத்திற்கும் மத்தியில் தான் இந்த உலகம் அல்லாஹு தாலா உலகத்தை படைத்து அதிலே வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். அதனால்தான் எந்த ஒரு மூமினும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதோ, தான் வாழுகின்ற காலத்தில் தனக்கு துன்பம் வருகின்ற பொழுதோ அந்த துன்பத்திலே அதாவது துவண்டு போகக்கூடாது. மறுகணம் அவன் அந்த துன்பத்திலிருந்து அவன் விடுபட்டு அடுத்த கணம் எனக்கு, அடுத்த நொடியில் எனக்கு இன்பம் வரும் என்ற ஒவ்வொரு உயரிய நோக்கத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு இன்பம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் அவன் அந்த இன்பத்தையே நினைத்து இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது. மறுகணம் அவனுக்கு துன்பம் வரும் என்பதை இந்த உலகத்திலே அவர்களை தாங்கள் அல்லாஹுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்பியவர்கள் அவ்வாறுதான் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் தில்கல் ஐயாம் நுதாவிலுகா பைனன்னாஸ், அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், கால சக்கரத்தை நாங்கள் இந்த உலகத்திலே மாறி மாறி வரச் செய்வோம் என்று சொல்லுகின்றான். அதுதான் இந்த கால சக்கரம். இன்பமும் துன்பமும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அது இருந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது இன்பமாகவும் இருக்காது, துன்பமாகவும் இருக்காது, மாறி மாறி வரக்கூடியதை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனால்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் 12 மனிதர்களை பற்றி, 12 நிரந்தரமாக நரகத்திற்கு செல்லக்கூடிய நிரந்தர நரகவாசிகளை பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிரந்தரமாக நரகவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லியிருக்கின்றது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் அதனை கூறியும் வழிநடாத்தியும் சென்றிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே,
அதனால் தான் இந்த நரகத்தை பற்றிய அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நரகத்தினுடைய வேதனைகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கபருடைய வேதனைகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கபரு இவ்வாறு வேதனைகளை உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றன, நாளை மறுமையில் உங்களுக்கு இவ்வாறான சோதனைகளும் நரகத்தினுடைய வேதனைகளும் இருக்கின்றது, எனவே நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நரகத்தினுடைய வேதனைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில் என்னை அல்லாஹு தாலா நான் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரன் என்று நாங்கள் எல்லோரும் நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அவ்வாறு நாங்கள் நினைப்பது தவறிலும் தவறு என்பதை அல்லாஹு தாலா பல இடங்களிலே கூறி காட்டியிருக்கின்றான். நாங்கள் முஸ்லிம்கள் தான், நாங்கள் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று ஒருபோதுமே எங்களை நாங்கள் மார்பு தட்டி சொல்லக்கூடிய முடியாத நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹு தாலா படைத்து அந்த சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிகளையும் அல்லாஹு தாலா தந்து நரகம் இவ்வாறான வழிகளில் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை கூறி அல்லாஹு தாலா அதனுடைய வழிகளை இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுமாறும் அல் குர்ஆனிலே பல இடங்களில் கூறியிருக்கின்றான். எப்பொழுதும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹுவை எப்பொழுதும் பயந்தவர்களாக, நரகத்தினுடைய வேதனைகளையும் நரகத்தினுடைய துன்பங்களையும் நாங்கள் பயந்தவர்களாக, மரணம் எப்பொழுது வரும், எப்பொழுது சம்பாதிக்கப்படும் என்பதை எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக வாழுகின்ற பொழுது அல்லாஹு தாலா அதனுடைய கூலிகளாக எங்களுக்கு தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுவர்க்கம் என்பது அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை நிரந்தரமாக அல்லாஹு தாலா ஒரு மூமினுக்கு கொடுப்பான் என்றால் அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. சுவர்க்கம் சுவர்க்கமாகவே வழங்கப்படும். அவர்கள் நல்லடியார்களாக இருக்கின்ற பொழுதும் சுவர்க்கம் வழங்கப்பட்டு மீண்டும் நரகத்திற்கு அல்லாஹு தாலா ஒருபோதுமே அனுப்பப் போவதில்லை. அதே போன்று சுவர்க்கத்தில் வாழுகின்றவர்களுக்கு மரணம் என்ற ஒன்று இருக்காது. அவர்கள் நித்தியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். மரணம் அவர்களை சம்பவிக்காது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் நரகத்தை அல்லாஹு தாலா இரண்டு வகையாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். இந்த நரகத்திற்கு செல்கின்றவர்களை அல்லாஹு தாலா நிரந்தரமான நரகவாதிகள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். இன்னும் ஒரு சாராரை அல்லாஹு தாலா நிரந்தரமான நரகவாதிகளாக செல்லுகின்றவர்களோடு நீண்ட கால நரகவாதிகளையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான். ஏனென்று சொன்னால், நிரந்தரம் என்பதென்றால் நரகத்திற்கு சென்றார்கள் என்றால் அவர்கள் இந்த உலக அல்லாஹு தாலா அவன் நீதிபதியாக இருப்பான். நாளை அவன்தான் ஜட்ஜாக இருப்பான். அவனுக்கு மேலால் யாரும் தீர்ப்பு வழங்க முடியாது. நீ நரகத்திற்குரியவன் என்றால் அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களையும் யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இறுதி தீர்ப்பு நாள் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான். அதனால் நிரந்தரம் என்று அல்லாஹு தாலா யாருக்கு நரகத்தை நிரந்தரமாக ஆக்கினானோ அவர்கள் மீளவே முடியாது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். இன்னும் அந்த நிரந்தரமான நரகவாதிகளை அல்லாஹு தாலா நீண்ட காலத்திற்கு அல்லாஹு தாலா நரகத்திலே வாழ வைத்து யாரை அல்லாஹு தாலா விரும்புகின்றானோ, யாரை அல்லாஹு தாலா நாடுகின்றானோ அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அந்த நரகத்திலிருந்து நீண்ட கால குத்தகை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீண்ட காலமாக அவன் நரகத்தில் வாழ்ந்துவிட்டு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை நாடுகின்றவர்களுக்கு கொடுப்பான். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற நிரந்தரமான நரகவாதிகள் யார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இரண்டு பேர்களை சொல்லுகின்றான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹுக்கு இன்னொருவரை இணையாக கற்பித்து அவனோடு இணக்கத்தை வணக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா எந்த விதத்திலும் தரத்தில் குறைந்தவனாக இல்லை. தன்னை படைத்த இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட அத்துணை பொருட்களும் அவனுடைய படைப்பினங்கள். அவனோடு யாரையும் இணை வைத்து காண்பிக்க கூடாது, கற்பிக்க கூடாது என்று அல்லாஹு தாலா இந்த விடயத்தில் மிகவும் கட்டாயப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற எந்த மனிதர்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்க போவதில்லை, அல்லாஹு தாலா விரும்ப போவதும் இல்லை, அல்லாஹு தாலா நேசிக்க போவதும் இல்லை. நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று.
ஆனால் அதிலே எண்ணிலடங்காதவர்களை நாங்கள் குறிப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இணை வைத்தல் என்ற பெயர்களில் அல்லாஹுக்கு மாற்றமாக எத்தனையோ இணை சிறுக்குகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை கற்பிக்கின்றவர்களை ஒருபோதும் மன்னிக்க போவதில்லை. வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அதனை தவிர, இந்த இணை கற்பித்ததை தவிர, இணை அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற அந்த விடயத்தை தவிர வேறு யாரை அல்லாஹு தஆலா விரும்புகின்றானோ அவனை அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொள்வான் என்ற குர்ஆன் வசனத்தை பார்க்கின்றோம். வமன் யுஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு யார் அல்லாஹுவை கொண்டு இணை வைக்கின்றார்களோ, அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்களோ, ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா, அவர்கள் நிச்சயமாக மகத்தான இழிவான அவர்கள் வேதனைகளில் அவர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹு மன் யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹுவை கொண்டு இணை கற்பிக்கின்றார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கியே விட்டான். அவர்களுக்கு சுவர்க்கம் என்ற ஒன்று அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் ஒதுங்குமுடன் நரகம்தான். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு மனிதர்களும் உதவி செய்வதற்கு இருக்க மாட்டார்கள், எந்த ஒரு மனிதர்களும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற குர்ஆன் வசனங்களை பல்வேறுபட்ட இடங்களிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று இந்த இணை கற்பித்தல் என்ற நாங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இந்த பள்ளியிலே சுஜூத் செய்கின்றோம் என்ற அந்த ஏகத்துவ முறையை நாங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தௌஹீதை நாங்கள் சொன்னாலும் இன்று எத்தனையோ பேர்கள் இணை கற்பிக்கின்ற எத்தனையோ வணக்க வழிபாடுகளிலே, அதாவது இது ஷிர்கா அல்லது இணை வைத்தலா என்று தெரியாமல் அல்லது தெரிந்தும் அந்த பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு களவு போய்விட்டால், ஒரு வீட்டிலே ஒரு களவு நிகழ்ந்து விட்டால் எத்தனையோ சூஸ்திரக்காரர்கள், சூனியக்காரர்கள் அல்லது சாஸ்திரம் பார்க்கின்றவர்கள் வீட்டை வந்து விடுகின்றார்கள். உங்களுக்கு இந்த பொருள் கிடைப்பதற்கு இன்ன இடத்திலே நாங்கள் பார்க்க முடியும், குறி பார்க்க முடியும் என்று நினைத்து குறி பார்க்கின்றார்கள், இணை வைக்கின்றார்கள். அல்லாஹ்வால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களும் மனித படைப்புகள். ஆனால் இன்றைக்கு சாஸ்திரக்காரர்களை கொண்டு எத்தனையோ பொருட்களை பார்க்கக்கூடியதாக மாறிவிடுகின்றார்கள். படைத்த இறைவனை தவிர அந்த களவெடுத்த மனிதனுக்கும் அவனுக்கும் தான் தெரியும் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்கள், இன்று ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் இன்று கழுத்திலையும் கையிலையும் அதே போன்று இடுப்புகளிலையும் நாடாக்களை கட்டி விடுகின்றோம், ஆயத்து குருசிகளை தொங்க விடுகின்றோம், வீட்டுக்குள் 4 மூலைகளுக்கும் மத்தியிலே கோட்டல்கள் தொங்க விடுகின்றது, தொங்கவிடப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாம் எவைகள்? இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற, இணை கற்பிக்கின்ற அத்துணை இணை கற்பிக்கின்ற செயல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் எந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொள்வான். ஆனால் இந்த இணை கற்பிக்கின்ற இந்த விடயத்திலே அல்லாஹ் ஒருபோதுமே மன்னிக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக வேண்டி இன்றைக்கு எத்தனையோ தர்காக்களுக்கு நாடாக்கள் கட்டுகின்றதை பார்க்கின்றோம், நாசாக்கள் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்த இறைவனிடத்திலே எங்களுடைய 2 கைகளையும் கையேந்தி நாங்கள் கேட்பதற்கு தவறிவிடுகின்றோம். ஆனால் யாரோ ஒருவரின் மூலமாக எங்களுக்கு இது கிடைக்கும் என்ற இந்த ஷிர்கியத்தான செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், குறிப்பாக்கின்றோம். புதையலை எடுப்பதற்காக வேண்டி எத்தனையோ சூனியக்காரர்களை கொண்டு வருகின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பாவங்களை மன்னிக்கவே மாட்டான். அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எதை நினைக்கின்றோம்? நாங்கள் படைத்த இறைவனை நாங்கள் பள்ளியில் வணங்குகின்றோம் என்று நினைக்கின்றோம். நான் சுஜூத் செய்கின்றேன், ஆனால் நான் கல்லையும் வணங்கவில்லை, மண்ணையும் வணங்கவில்லை, சூரியனையும் வணங்கவில்லை, சந்திரனையும் வணங்கவில்லை என்று நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் இணை கற்பிக்கின்ற விடயத்திலே இவ்வாறான பாவங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்து வாழ்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த ஷிர்க் வைக்கின்ற, இணை கற்பிக்கின்ற எந்த மனிதனையும் அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை. இவர்கள் நரகத்திற்குள் நுழைந்தால்
மீண்டும் இந்த அந்த நரகத்திலிருந்து வெளியே வரப்போவதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இரண்டாவது மனிதர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் அல்லாஹ்வுடைய சுன்னாவை புறக்கணித்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பாதவர்களாக, அல்லாஹ் இல்லை என்று நினைத்தவர்களாக, நாத்திகர்களாக, அல்லாஹ்வுடைய மறுமை நாள் உண்டு என்பதை மறந்தவர்களாக, நரகத்தை சுவர்க்கத்தை இல்லை என்று சொன்னவர்களாக, அவருடைய வாழ்க்கையில் இவ்வாறு நடக்க மாட்டாது என்று நினைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை நிராகரித்த மனிதர்கள், அல்லாஹ் இல்லை என்று சொன்னவர்களே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான் என்றால், இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபார், நிச்சயமாக அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் நிராகரித்தவர்களாக, அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரித்தவர்களாக, அல்லாஹ்வுடைய கொள்கை கோட்பாட்டை நிராகரித்தவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் வஹும் குஃபார் வமாத்து வஹும் குஃபார், இறை நிராகரிப்புடைய நிலையிலே அவர்கள் மரணிப்பார்களாக இருந்தால் அலைஹிம் லஅனத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகும். வல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், மலாயிகாமார்களுடைய சாபமும் அவர்களுக்கு இருக்கின்றன. வன்னாசி அஜ்மஈன், இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுடைய அந்த சாபமும் அவர்கள் மீது இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள். லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாபு, அவர்களுக்கு எந்த விதமான நோவினைகளையும் அல்லாஹு தஆலா குறைக்கவே மாட்டான், அவர்களுக்கு இலகுபடுத்த மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலாஹும் யன்துரூன், அவர்களை யாரும் பார்க்கவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற வசனத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்த அத்தகையவர்கள், மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன, இணை கற்பிப்பவர்களும் வேதத்தை உடையவர்கள் இருக்கின்றவர்களும் அவர்கள் நிராகரிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஃபீனாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நிச்சயமாக நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உலாயிக லஹும் ஷர்ருல் பரியா, நிச்சயமாக அவர்கள் ஒழுங்குகின்ற இடம் மிகவும் கெட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு பேர்களும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே போவதில்லை. அவர்கள் இறைவன் இல்லை என்று நம்பியவர்கள், இறைவன் இல்லை, இந்த உலகம் இயற்கையாகவே படைக்கப்பட்டு இந்த உலகம் தானாகவே இயற்கை நியதியின்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் இந்த உலகத்திலே நம்பிக்கொண்டிருக்கின்றார்களோ நிரந்தரமாக அவர்களுக்கு நரகத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் இந்த அந்த நரகத்திலிருந்து சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழியை காட்டவே மாட்டான். இன்னும் இணை கற்பிக்கின்றவர்கள், இந்த இரண்டு நபர்களையும் அல்லாஹ் தஆலா ஒருபோதுமே மன்னிக்க மாட்டான் என்ற செய்தியை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அடுத்த மனிதரை அல்லாஹ் தஆலா கூறுகின்ற பொழுது 12 வகையான மனிதர்களில் இந்த 2 பேர்களும் நரகத்தின் நிரந்தரமான சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகின்றான். அவர்கள் மீறவே வரமாட்டார்கள். ஆனால் நீண்ட கால நரகத்துக்குரியவர்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் 10 நபர்களை சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்ற அந்த படி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வட்டி வாங்குபவர்களும் வட்டிக்கு கொடுக்கின்றவர்களையும் அல்லாஹ் தஆலா நிரந்தர நரகத்துக்குரியவர்கள். ஆனால் இல்லா லிமன் ஷா, அல்லாஹ் தஆலா யாரை மன்னிக்கின்றானோ, யாருக்கு அதாவது அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று யாரை நாடுகின்றானோ அவர்களை தவிர. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பல நிபந்தனை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வட்டி வாங்குபவர்கள், வட்டிக்கு கொடுப்பவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் கூறுகின்றதை போன்று அதே போன்று அதனுடைய நிபந்தனையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னல்லதீன அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லதீன யாக்குலூன ரிபா, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் வட்டியை சாப்பிடுகின்றவர்கள். லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி வாங்குகின்றவர்கள், வட்டி சாப்பிடுகின்றவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், அவர்கள் நாளை மறுமையிலே எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் ஷைத்தான்
தீண்டியவர்களாக, ஷைத்தான் பிடித்து பைத்தியகாரர்களாக அந்த உலகத்திலே நாளை மறுமையிலே எழுப்பி நிற்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஷைத்தான் தீண்டியவர்களாக எழுப்பி நிற்பார்கள். எப்படி? அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரத்தை போன்றுதானே வட்டியும் இருந்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த காரணத்தை காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். எனவே ரிபா ஃபமன் ஜாஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு நல்லுபதேசம் வந்துவிட்டதோ அதிலிருந்து ஃபந்தகா ஃபலஹுமா ஸலஃப், அவர்களுக்கு முன் சென்றதை முடித்து விடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, தான் செய்த தவறை அதனோடு நிறுத்திக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதனோடு அதனை முடித்துக் கொள்ளுகின்றான். ஆனால் ஃபமன் ஜாஹு, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வமன் ஆத, யார் மீண்டும் மீண்டும் அந்த விடயத்தில் பட்டியலே செல்லுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமாக அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள், நீண்ட காலத்திற்கு இருப்பார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, நிரந்தரம் என்பதற்கும் இந்த நரகத்திற்கு இந்த ஹாலித்தை தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஹாலிதீன என்று அதற்கும் பயன்படுத்துகின்றான், ஹாலிதீன என்று இதற்கும் பயன்படுத்துகின்றான். இரண்டையும் நாங்கள் முரண்படாமல் நாங்கள் சிந்திப்பதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நீண்ட காலத்திற்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலே வைப்பான் என்ற அந்த குர்ஆன் வசனத்திற்கு ஹதீஸுக்கு விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பேன் என்று சொல்கின்றான் என்றால் அந்த ஷிர்க் வைக்கின்றவர்களை தவிர அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நாடினால் மன்னிப்பை கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரிபா என்ற இந்த வட்டி அதிகமாக பேசப்படுகின்ற பேசு பொருளாக இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் காணப்படுகின்றது என்றால் இன்றைக்கு அதிகமான பாவங்களிலே மூழ்கி இருக்கின்றவர்களாக இந்த இஸ்லாமிய உம்மத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த உலகம் எப்பொழுதும் நிரந்தரமான வெற்றியாக இருக்காது, இன்பமாக இருக்காது. இன்பம் வந்தால் மறுகணம் துன்பம் வரும் என்பதை ஒவ்வொரு மூமின்களும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று துன்பம் வந்தால் மறுகணம் ஒரு இன்பம் வரும் என்று நினைத்து விட வேண்டும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு நாங்கள் நினைப்பதல்ல. ஏனென்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே ஒரு பொருளாதாரத்திலே ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அல்லது ஒரு துன்பம் வந்துவிட்டால் எனக்கு அதிலிருந்து மீளவே முடியாது என்று நினைத்து விட்டால் மறுகணம் நாங்கள் செய்கின்ற பாவச்சுவடு இதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, காணியை கொண்டு வைக்கின்றோம், நகையை அடை வைக்கின்றோம். நாங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பாவத்திலிருந்து அல்லது துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் செய்துவிட்டு நானும் பாவம் செய்கின்றேன் தானே என்று என்ன காரணம், நான் என்னை அதாவது திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் செய்து விடுகின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பாவத்திலிருந்து மீண்டு விட்டோம் என்றால் திரும்ப அந்த பாவத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் முன்னோர் அதாவது முன்பு சென்றதை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் அதிலே செய்ய வருவீர்களாக இருந்தால் ஹாலிதீன ஃபீஹா, நிச்சயமாக நிரந்தரமான நரகத்தில் இருந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டியிலே விழுந்து வாகனங்கள் எடுக்கின்றோம், வட்டியிலே விழுந்து எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம், வட்டியிலே பணத்தை கொடுக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய கிராமத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ சகோதரர்கள் வட்டிக்கு காணியை விற்கின்றவர்களாக, வட்டிக்கு பணம் கொடுக்கின்றவர்களாக, அதற்கு நம்மளுடைய உம்மத்தினர்களே சாட்சியாளர்களாக வாங்கி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வட்டி வாங்குபவர்களும் வட்டியை கொடுக்கின்றவர்களும் வட்டி சாப்பிடுகின்றவர்களுக்கும் நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டம் எங்களை தலை தூக்கினாலும், கஷ்டம் எங்களுடைய தலையோடு போனாலும் இந்த வட்டி என்ற பாவத்திலே நீங்களும் நானும் விழுந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்கள் என்ற வகையில், ஒரு மூமியுடைய என்ற வகையில் நான் உங்களுக்கு இந்த உபதேசமாக சொல்லித் தருகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் செய்தவைகளாக இருக்கட்டும், இன்று அதிகமானவர்கள் செய்துவிட்டு பாவத்தை பறைசாற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். நான் என்னுடைய கஷ்டத்திற்காக நான் இப்படி அடகு வைத்திருக்கின்றேன், ஏன் என்னுடைய சொத்துக்களை விட்டு சாப்பிட்டால் என்ன, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று
என்று நினைத்து விடுகின்றோம். அது தவறு. படைத்த இறைவன் எங்களுக்கு வழிகாட்டுவான் என்ற இந்த சிந்தனைகளை எங்களை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தியிருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாகனங்கள், எங்களுடைய சொத்துக்கள் இந்த வட்டி இல்லாத அப்பட்டமான தெளிவான ஹலாலான உழைப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் அந்த சந்தோஷமான செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனைவியிடத்தில் அவர்களை அச்சுறுத்துவது, அவர்களை பாவத்தின்பால் போட விடுவது, மனைவிமார்களை சொல்லி அந்த பாவத்திலே விழ வைப்பது, இப்படியான பாவங்களுக்கு கணவன்மார்கள் துணையாக நின்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மாபாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறியிருக்கின்ற நிரந்தர நரகவாசிகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதோ கொலை செய்பவர்கள், அல்லாஹு தஆலா இந்த கொலை செய்கின்ற மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்ற பொழுதோ வமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா, யார் ஒரு மூமினை வேணுமென்று கொலை செய்கின்றார்களோ, ஒரு மூமினுடைய உயிரை இந்த உலகத்தில் வேணுமென்று மாய்த்து கொள்ள வைக்கின்றார்களோ, ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவர்களுக்கு நிரந்தரமாக அல்லாஹு தஆலா நரகத்தை கூலியாக கொடுக்கின்றான். ஹாலிதன் ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமான நரகத்துக்குரியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி வருகின்றான். அப்படி என்றால் நீண்ட காலத்தில் வாழக்கூடிய நரகவாதிகளாக அல்லாஹு தஆலா வைக்கின்றான். எப்படி? வகலிப அல்லாஹு அலைஹி, அவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் அவர்கள் மீது இருந்து கொண்டிருக்கும். வலஅனஹு, இறைவனுடைய சாபமும் அவர்கள் மீது இருந்து கொண்டிருக்கும். வஅத்தல்லாஹு அஸாபன் அஸீமா, அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற மகத்தான வேதனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மூமினுடைய உயிரை கொலை செய்வது, ஒரு மூமினுடைய உயிரை இந்த உலகத்தில் எடுப்பது, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருடைய உயிரை கைப்பற்றியதற்கு சமன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மூமினை இந்த உலகத்திலே நாங்கள் இப்படியெல்லாம் கொலை செய்ய வைக்கின்றோம். அல்லது இன்னும் ஒன்று இருக்கின்றது, கர்ப்பப்பையிலே குழந்தை கருவிலே பெற்றோர்களினால் 2 பேர்களுடைய சம்மதத்தோடு அல்லது ஒருவர் விரும்பி ஒருவர் விரும்பாமல் தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பப்பையில் இருக்கின்ற குழந்தையை வேணுமென்று, அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியே கர்ப்பப்பையில் வைத்து குழந்தைகளை உயிரை கொள்ளுகின்ற கொல்லிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதனை மன்னிக்கவே மாட்டான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வறுமைக்கு பயந்து நீங்கள் யாரையும் கொலை செய்து விடாதீர்கள், குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள். படைத்தவன் இறைவன், அவனுக்கு நாங்கள் தான் உணவளிக்கின்றோம் என்ற அல்லாஹுடைய நற்செய்தியை கூறுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த அதாவது ஒரு கொலை செய்கின்ற மனிதர்களை ஒருபோதுமே அல்லாஹு தஆலா மன்னிக்க போவதில்லை என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், அவர்களை யாரை நான் விரும்புகின்றனோ அவர்களை தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மூமினையும் எந்த நிலையிலையும் கொலை செய்வதற்கு முற்படக்கூடாது, அவர்களுடைய மானபங்கப்படுத்தக்கூடாது, அவருடைய இரத்தத்தை ஓட்டிவிட நினைத்து விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நிரந்தர நரகத்துக்குரிய சொந்தக்காரர்களாக தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் 5778வது ஹதீஸாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒருவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹுவின் தூதருடைய காலத்திலே ஒரு சஹாபி, அதாவது ஒரு மனிதருக்கு இந்த காயம் ஏற்பட்டு வருகின்றது. அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் அதாவது தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளுகின்றார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய அஜல் வருவதற்கு முன்னர் தன்னைத்தானே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள விட்டு விட்டான். அல்லாஹுடைய அஜல் வருவதற்கு முன்னர் யாரெல்லாம் அவர்கள் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எதனை கொண்டு மாய்க்கின்றார்களோ, அதாவது மலை மேல் நின்று அவர்கள் மலையிலிருந்து குதித்து நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நாளை மறுமையில் அவர்கள் அந்த மலையில் இருந்து குதித்தவர்களாக நாளை மறுமையில் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். யார் மது அருந்தி கொலை செய்து கொள்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நரகத்திலே நிரந்தரமாக என்றும் அந்த நரகத்திலே அதாவது மருந்தை குடித்து எழுப்பப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் கூறிய ஆயுதத்தினால் தன்னைத்தானே குத்தி கொலை செய்து கொள்கின்றார்களோ நாளை மறுமையில் நரகத்திலே நிரந்தரமாக தன்னைத்தானே குத்தி கொண்டவர்களாகவே எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலும்
அல்லாஹு தாலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியுடைய விடயத்தில் துஆ கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதர் இன்னொரு காரணத்திற்காக இப்படி செய்து கொண்டார், இவரை மன்னித்துக் கொள்வாயாக இரவா என்ற இந்த செய்தி அல்லாஹு தாலா மன்னித்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதரி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்புடைய நாளில் அல்லாஹ் தான் அதிபதி. யாரை அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்கு நீண்ட கால நரகத்தில் இருக்கின்றவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனால் நிரந்தரமாக இருக்கின்ற இணை கற்பிக்கின்றவர்களை அல்லாஹு தாலா ஒருபோதுமே சொர்க்க நரகத்திலிருந்து எடுக்க மாட்டான் என்ற இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அடுத்தவர்கள் அல்லாஹு தாலா சொல்கின்றான், நயவஞ்சகர்கள், வேஷதாரிகள், இருமுகத்தை உடையவர்கள், வேடம் போட்டு தெரிகின்றவர்கள். இந்த உலகத்திலே அல்லாஹுவின் தூதருடைய காலத்திலும் கூட இந்த வேஷதாரிகள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். ஒரு நண்பரோடு இருக்கின்ற பொழுது மற்ற நண்பர்களோடு சேர்கின்ற பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக சுய லாபத்திற்காக காட்டிக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், ஒருவரோடு இருந்து அவருடைய தேவையை தன்னிடம் பெற்றுக் கொள்வதற்காக மற்றவர்களை காட்டிக் கொடுக்கின்ற பொழுது அவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத், முனாஃபிக்கான அந்த நயவஞ்சகர்களும் ஆண்களும் முனாஃபிக்கான நயவஞ்சக பெண்களும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தயார்படுத்தி வைத்திருக்கின்ற செய்தி, வல் குஃபார், இன்னும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் நார ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, நிச்சயமாக அவர்களுக்கு என்றென்றும் நீண்ட கால நரகம் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஹிய ஹஸ்புஹும், அவர்களுக்கு அது போதுமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் வலஅனஹும் அல்லாஹு வலஹும் அஸாபும் முகீம், நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் அவர்களுக்கு நிரந்தரமான வேதனை இருந்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹு தாலா நரகத்தினுடைய அடித்தட்டில் தான் இவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா நரகத்தின் வேதனையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த நரகத்துடைய அதாவது வேதனையில் ஆரம்பத்தில் முதலாவது அடித்தட்டில் இருக்கின்றவர்கள் இந்த வேஷதாரிகள், நயவஞ்சகர்கள், இருமுகத்தை உடையவர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு அல்லாஹு தாலா காஃபிர்களை தனது பொறுப்புதாரர்களாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். இன்று எத்தனையோ சகோதரர்கள் சொல்லுவார்கள் தங்களுடைய வாயினால், உன்னை நம்புவதற்கு பதிலாக ஒரு காஃபிரை, ஒரு அதாவது மாற்று மதத்தவனை நான் நம்பிக்கொள்ள முடியும், ஒரு முஸ்லிமை நம்புவதற்கு பதிலாக, ஒரு மூமினை நம்புவதற்கு பதிலாக அடுத்தவர்கள், அடுத்த சமுதாயத்தில் உள்ளவரை நான் உன்னை தான் நம்புகின்றேன் என்று அல்லாஹுடைய குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லுகின்றவர்களை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், தரா கஸீரம் மின்ஹும் யதவல்லவுன அல்லதீன கஃபரு லபிஅஸ மா கத்தமத் லஹும் அன்ஃபுஸுஹும் அன் ஸஹித்தல்லாஹு அலைஹிம் வ ஃபீல் அஸாபி ஹும் ஃபீஹா காலிதூன். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி அவர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் மீது கோபம் கொண்டதன் பிறகும், அல்லாஹு தஆலா அவர்கள் மீது சபித்ததன் பிறகும், அவர்களை உற்ற தோழர்களாக பொறுப்புதாரிகளாக யாரெல்லாம் வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் பொய் சத்தியம் செய்கின்றவர்கள் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு சொந்தக்காரன் சொல்கின்றான். அதே போன்று ஆணவம் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே தான் சொத்தில் சொந்தக்காரன், தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தனக்குத்தான் என்னுடைய அறிவை கொண்டு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிரந்தர நரகத்தை கொடுக்கின்றதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். தீமைகளையே இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தவர்கள், தீமையை அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மை என்றால் என்னவென்று தெரியாமல் தீமையை தொடராக செய்து கொண்டவர்கள், இவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நீண்ட கால நரகத்தை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். இன்னும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பெருமை அடித்தவர்கள் எந்த ஒன்றை கொண்டும் இந்த உலகத்தில் பெருமை அடிக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல் கிப்ரியாஉ ரிதாஇ வ அஸமத்தில் இஸாரி ஃபமன் நாஸஅனி வாஹிது மின்ஹுமா ஃபதத்துஹு ஃபின்னார். அல் கிப்ரியாஉ ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய கீழாடையாக, என்னுடைய மகத்துவம் என்பது என்னுடைய மேலாடை என்று அல்லாஹு தஆலா கூறிய வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எப்படி பெருமை என்பது என்னுடைய கீழாடை, அதே போன்று என்னுடைய மகத்துவம் என்பது, கண்ணியம் என்பது என்னுடைய மேலாடை. ஃபமன் நாஸஅனி வாஹிது மின்ஹுமா, யார் இந்த இரண்டு விடயத்திலேயும் என்னோடு போட்டி போடுகின்றார்களோ ஃபதத்துஹு ஃபின்னார், அவர்கள் நிச்சயமாக நரகத்திலே நுழைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒன்றை கொண்டும் யாரும் பெருமை அடித்து விடக் கூடாது. ஏனென்று சொன்னால் பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது.
மௌஇலத் ஹசனா. அன்புக்குரிய சகோதரர், கண்ணியம் மகத்துவம் என்பது இந்த உலகத்தில் யாரிடத்திலும் தேடிவிடக் கூடாது. என்னை நல்லவர்கள் என்று சொல்லுவதற்காக வேண்டி தினமும் பள்ளிக்கு வருவதை நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு இபாதத்தையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்காக வேண்டி பொறுப்புகள் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னை நியாய தீர்ப்பு நாளில் என்னை கேள்வி கேட்பான் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். நான் அடுத்தவனுக்காக, அடுத்தவர்கள் சொத்துக்களுக்காக நாங்கள் பயந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகத்துவம், இந்த கிபிரு, இந்த பெருமை இரண்டுமே அல்லாஹ்வுக்கு. இந்த உலகத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் நிர்வகிப்பதற்காக வந்திருக்கின்றவர்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பொறுப்புகளில், அல்லாஹ்வுடைய அமானிதங்களில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அது கணவனுக்காக அல்லது மனைவிக்காக அல்லது இந்த உலகத்திலே பள்ளியாக, நிர்வாகிகளாக, பாடசாலைகளாக, திணைக்கிறாங்க, எந்த ஒன்றில் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கின்றமோ அதற்கு அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்தவர்களாக இந்த கடமைகளை நாங்கள் புரிவோமாக இருந்தால் நாங்கள் இந்த உலகத்தில் யாராலும் வீழ்த்தப்பட மாட்டோம். யாராலும் எங்களை வெற்றி கொள்ள முடியாது, யாராலும் எங்களை தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாப்பான் என்ற அந்த உன்னதமான செய்திகளோடு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத்துக்களை நாங்கள் குறை கூறாமல், நாங்கள் அதனை பறைசாட்டாமல், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத்துக்கள் கூட்டி குறைப்பது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. ஈமான் என்பது கூடும் குறையும். அன்புக்குரிய சகோதரர்கள், ஈமான் சில நேரங்களில் சஹாபாக்களே ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், இன்றைய நேரத்தில் ஈமான் அதிகமாக இருந்து குறைந்திருக்கின்றது என்று சொல்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்காக வேண்டி ஈமானை நாங்கள் பால்படுத்தி விடக்கூடாது, பாவத்தில் நாங்கள் மூழ்கிவிடக் கூடாது. ஒரு ரூபாவாக இருந்தாலும் கணக்கு காட்டக்கூடியவர்களாக, ஒரு ரூபாவுடைய கணக்கை நாங்கள் சரியாக செய்யக்கூடியதாக, நிர்வகிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு இருக்கின்ற இந்த தொடர்பு, இந்த நியதி, இந்த அமானித சொத்துக்கள், இந்த பொறுப்புகளில் இருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து மேலான சுவர்க்கத்தை அடையக்கூடிய, அல்லாஹு தஆலா நினைத்திருக்கின்ற அமானிதங்களை பாதுகாக்கின்ற பொறுப்புகளில் நாங்கள் வாழக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த அமானிதங்களை நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் சமுதாயத்திற்கு சிறந்த உன்னதமான மனிதர்களாகவும் மாற வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா அந்த நல்ல எண்ணத்தில் சென்றடைவதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு பதில் சொல்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்ஸலாம்.